சார் இதுல அவர் சொன்னார் சார், ஒரு 100 மீட்டருக்குள்ளாக எந்த கட்டுமானமும் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சில சில விதிகள் எல்லாம் சொன்னார். இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணம், எங்களோட வீடு இங்க இருக்குது, இங்க பக்கத்திலே இவங்க கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த பிரச்சனைக்கு பெரிய ரீசனா இருக்கு. இப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த சர்வே நம்பர் எல்லாம் பட்டாவுக்கு உட்பட்டதா சார்? அது எப்போ அது பட்டாவா மாறினது? எது சார்? அது கண்டிப்பாக காசா கிரானைட்லாம் இப்போ எந்த சமீபத்தில் உருவானது என்னன்றது எங்களுக்கு தகவல் வரல சார். சரி, அதை போய் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாங்க சார். ஓகே, சரிங்களா? நீங்க இதே பக்கத்து சர்வே நம்பருக்கு இப்போ நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறது அந்த 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 வீடியோ திரும்ப போடுங்க சார். இப்போ அவங்க காம்பவுண்ட் கட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஆறு ஓடிட்டு இருந்ததா சார்? கண்டிப்பா ஆறு ஓடுது சார். அப்படி அந்த வீடியோ போடுங்க. இப்போ சென்னையில இப்போ வெள்ளம் சார், அந்த காம்பவுண்ட் கட்டி இருக்கிற இடத்துல எல்லாம் தண்ணி ஓடுற இடமா சார் அது? அது அந்த லாஸ்ட் இந்த தகரம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இங்கே தண்ணி ஓடாது சார். இந்த இடத்துல தண்ணி ஓடாது. இன்னும் கொஞ்சம் தள்ளி காட்டுங்க, அந்த வீடியோ வருது. அதாவது இருக்கு பாருங்க ஆறு, அந்த வெறும் தாமரை பூ பூத்துருக்கு பாத்தீங்களா, அதான் ஆறு. சரி, இப்போ இந்த காம்பவுண்ட் போட்டு இந்த காம்பவுண்ட் ஒட்டினாப்புல போட்டீங்கன்னா கண்டிப்பாக 100% 200% சொல்றேன், அந்த இடத்துல தண்ணி போகும். வெறும் 1000 கன அடி செம்பரம்பாக்கத்துல தண்ணி திறந்து விட்டாலே இந்த இடத்துல தண்ணி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தண்ணி போகும் சார். ஆனா அது வந்து ஆறுன்னு சொல்றீங்களா? அது ஆறாது, ஆறு தான் சார். அது அவங்க காம்பவுண்ட் போட்டிருக்கிறது ஆறு. இப்போ இவங்க வந்து 4 வீடு இடிச்சிருக்காங்கல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு இருக்கு. ஓகே, இந்த காம்பவுண்ட்ல இருந்து 200 மீட்டர். இப்போ இந்த 4 வீடு இப்போ இடிச்சிருக்கிற வீட்ல இருந்து அதுவும் ஆறா? அது ஆறு கிடையாது சார். அது வந்து ஓடன்னு வகை மாற்றம் செஞ்சிருக்காங்க சார். ஓடன்னா என்ன சார்? ஓடனா ஒரு பகுதியில் ஆரம்பிச்சு ஒரு பகுதியில முடியும். இந்த 4 வீடு மட்டும் ஓடையா இருக்குமா? ஓகே, இது கூட ஒரு யாருக்கும் வந்து தெரியல சார். சரி, இப்ப இந்த இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு பட்டா கொடுக்கறேன்னு அரசு எப்பவாவது உத்தரவாதம் கொடுத்தாங்க சார். 2008ல ஆட்சி காலத்துல ஆமா வந்தாங்க. யார் அப்ப மினிஸ்டர் சார்? அப்ப யார் உத்தரவாதம் கொடுத்தது? யாருன்னு அது வந்து யாரு கொடுத்தாங்க தெரியல சார். எங்களுக்கு வந்து இப்ப வந்து எங்களுக்கு வந்து தாசில்தார் ஆபீஸ்ல வந்து ஜமபந்தி நடத்துனாங்க. நீங்களாம் வந்து பட்டாக்கு கோரிக்கை கொடுத்து மனு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எங்க பகுதியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே போய் எல்லாருமே மனு கேட்டோம், மனு கொடுத்தோம். மனு கொடுத்ததுக்கு ஒப்புகை சீட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு அவசியம் பட்டா கிடைக்கும், நீங்க தைரியமா இருக்கலாம் சொல்லி சொன்னாங்க. பேருக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பட்டா கொடுத்தாரு. ஆமா சார், இப்ப கொடுத்தாங்க. ஆமா சார், கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேல. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இப்ப அதுல எல்லாம் உங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படல. பரிசீலிக்க வரல சார், வழக்கு இருந்ததுனால. அதனாலயா? அது வழக்கு இருக்கிறதுனால கிடையாது சார். எங்களை எந்த வகையிலையாவது எங்களை அப்புறப்படுத்தணுன்ற நோக்கத்துல இந்த மாதிரி பண்றாங்க சார். இது யாருக்காக பண்றாங்க, எவருக்காக பண்றாங்கன்னு தெரியல சார். இப்போ எங்கெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி கூட எங்களை வந்து போராடுறதுக்கு கூட விட மாட்டேன்றாங்க. நீங்க இந்த பகுதியிலேயே தான் இருக்கணும், இதிலே போட்டு உங்களை தூக்கிட்டு போய் எங்கேயாவது கண்டு காணாத இடத்துல போட்டுருவேன். ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களை போட்டு அடைச்சி விட்டுருவேன். இப்போ எங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். எங்க வீட்டில் 6 பேர் இருக்காங்க. எத்தனை வருஷமா கூடி இருக்கிறீங்க? நான் வந்து 20 வருஷம் 25 வருஷம் ஆகுது. அந்த வீடியோ போடுங்க. 25 வருஷம் நான் அந்த ஏரியாவில் வந்து இருக்கிறேன். 25 வருஷம் வரைக்கும் இப்போத்தி வரைக்கும் நான் உங்களுக்கு கரண்ட் பில்லு கட்டியிருக்கேன், தண்ணி வரி கட்டியிருக்கேன், உங்களுக்கு டாக்ஸ், வீடு டாக்ஸ் கட்டியிருக்கேன். நீங்க வித்தவுட் பெர்மிஷன்ல கட்டுனீங்க? என்ன சார் கேட்கலையா? யாரும் ஒண்ணுமே கேட்கலையே சார். அப்படியா? யாரும் ஒண்ணுமே கேட்கலையே சார். சரி, எல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு தான் போறாங்க சார். எங்க சர்வே நம்பருக்கு பக்கத்துல இருக்க சர்வே நம்பருக்கு 137 அந்த சர்வே நம்பருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. எங்களது வாட்டர் பாடின்றாங்க. எப்பா நாங்கள் வாட்டர் பாடின்னு 6ல் நீங்கள் ஏர் ரிஜிஸ்டரில் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதே பக்கத்து சர்வே நம்பர் என்னப்பா? அது பக்கத்தில் ஒட்டினாப்போலே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. எங்கள் சர்வே நம்பருக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டுடைய சர்வே நம்பர் இருக்கு தனியாக. அது வந்து நீர்நிலை இல்லைன்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் நாங்கள் எங்கள் குறையெல்லாம் வந்து எங்கே போய் சொல்லி யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல சார். அரசு அதிகாரிகளும் சரி, அரசாங்கமும் சரி, எங்கே போய் முறையிட்டாலும் சரியில்லை சார். எங்கள் வந்து நீதிமன்றம்லாம் எங்களை வந்து துச்சமாக மதிக்கிறாங்க. ஏழை மக்கள்னா ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி நினச்சி எங்களை இப்படி கிள்ளி அப்படி தூக்கி போட்டுறணும்னு நினைக்கிறாங்க சார். இது வந்து எங்களோட வைத்தறிச்சல் அவங்கள சும்மா விடாது சார். இது வந்து ஒருத்தனோட பாதிப்பாக நான் சொல்லலை, எங்கள் அத்தனை பேரோட பாதிப்பும் நான் வந்து சொல்கிறேன் சார்.